ஹலோ, என் பேர் சுந்தர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 1%. என்ன இது 1%? இந்த யூடியூப் சேனல் பேர் 1%. இது ஏன் இந்த பேர் நான் வச்சேன், இதோட மீனிங் என்ன, இதோட லாஜிக் என்ன, இது எல்லாமே என்னோடய அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஆனால் நேற்று வீர சூரன் படம் பார்த்துட்டு வந்தேன். என்னோடய பிளான் அந்த வீடியோ இன்றைக்கி போஸ்ட் பண்ணலாம், அந்த ரிவ்யூ வீடியோ போஸ்ட் பண்ணலான் இருந்தது. பட் இன்றைக்கி நான் ஒரு சீரீஸ் பார்த்தேன். அந்த சீரீஸ் பார்த்ததுலேருந்து எனக்கு என்னமோ இந்த வீடியோவை நான் ஃபஸ்ட் போஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இது ஒரு முழுக்க அன்ஸ்கிரிப்டட் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பேரண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி புதுசாக கல்யாணம் ஆனவங்களாக இருக்கலாம், இல்லை யங்ஸ்டராக இருக்கலாம், இல்லை குழந்தைங்களாக கூட இருக்கலாம். பட் இந்த வீடியோ நான் ஏன் போடுறேன் அப்படிங்கிறதுக்கு அந்த ரீசன் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ ஒரு விளம்பரமோ இல்லாட்டி ஒரு மானிட்டைசேஷனுக்காகவும் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணலை. நான் ஒரு பேரண்ட், நான் ஒரு அப்பா. எனக்கு இந்த சீரீஸ் இன்னைக்கு பார்த்ததுக்கப்புறம் வாட் ஐ வென்ட் த்ரூ, வாட் ஐ எம் ஃபீலிங் ரைட் நவ், அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நான் இன்னைக்கு பார்த்த சீரீஸ் பேர் அடாலசன்ஸ். இது ஒரு 4 பார்ட் சீரீஸ், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. பட் இந்த சீரீஸ் பற்றி நான் கொஞ்சம் கேள்விப்படும்போது எனக்கு ஃபஸ்ட்டு பயமாக இருந்தது இந்த சீரீஸ் பார்க்குறதுக்கு. ஏன்னா இது பேய் படம் கிடையாது, ஹாரர் மூவி இல்லை. பட் somehow ஒரு கட்ஸ் வர வச்சுக்கிட்டு ஐ saw this சீரீஸ் டுடே. ஃபர்ஸ்ட் சீரீஸ் பார்த்தேன். ஐ வாஸ் வாவ், அப்படி தான் இருந்தது. டெக்னிக்கலி இந்த சீரீஸ் முழுக்க ஆர் 80-90% சிங்கிள் ஷாட்டில் எடுக்கப்பட்ட சீரீஸ். அது டெக்னிக்கல் விஷயம், அதை அப்படியே வச்சிருவோம் அந்த பக்கம். ஆனால் இந்த சீரீஸ் ஒவ்வொரு எபிசோட் முடிய அவ்வளோ பயமாக இருந்தது. எதனால் தெரியல. மேபி அது நான் ஒரு பேரண்ட்டாக இருக்கிறதால எனக்கு அந்த மாதிரி இருக்கும், தெரியல. அது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த 4 சீரீஸ் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு 2 கேள்வி தான் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. 1, நம்ம பசங்க கிட்ட செல்ஃப் லவ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம என்னைக்காவது பேசியிருக்கோமா? தெரியல. செகண்ட், செல்ஃப் எஸ்டீம். இதை பற்றி என்னைக்காவது நம்ம பசங்கிட்ட பேசியிருக்கோமா? தெரியல. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இந்த செல்ஃப் லவ், இந்த செல்ஃப் எஸ்டீம் இதெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது நம்ம ரியலைஸ் கூட பண்ணியிருக்க மாட்டோம். நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்ம வெளியே போய் விளையாடுவோம், அந்த ஃப்ரெண்ட்ஸை நம்ம கிண்டல் பண்ணுவோம், அவங்க திரும்ப நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. அது ஒரு ஃபன்னாக இருந்தது. பட் இந்த காலத்தில் சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் நெகட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்ஸ்டாகிராமை திறந்தா நெகட்டிவிட்டி, யூடியூப்பை திறந்தா நெகட்டிவிட்டி. ஸோ இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்போது நம்ம பசங்க வளர்கிறாங்க. அவங்களுக்கு இந்த செல்ஃப் லவ்னா என்ன, செல்ஃப் எஸ்டீம்னா என்ன, அது எவ்வளோ முக்கியம், இது 2 இல்லைன்னா அவங்க என்னென்னலாம் கோத்ரூ பண்ணுவாங்க, இப்போ இல்லைன்னா அவ்வளோ ஃப்யூச்சரில், இதை பற்றிலாம் என்றைக்காவது நம்ம பேசியிருக்கோமா? இந்த 2 கேள்வி தான் எனக்கு வந்தது. இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது மணி ஒரு 10:30 மணி இருக்கும், 10:45. நான் வீர சூரன் ரிவ்யூ பண்ணலான்னு தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன்.
நான் இன்னைக்கு நைட்டு நான் தூங்குவேனா இல்லையான்னு தெரியல எனக்கு. நாலாவது எபிசோட் முடிஞ்சோன்னா என் கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துருச்சு. இது நான் ஏன் ஒத்துக்கணும்? நான் ஆம்பளை தானே, நான் எதுக்கு ஒத்துக்கணும்? நான் அழக்கூடாதா? தாராளமாக அழுது தப்பு இல்லை. என்னடா இது ஒரு பெரிய சீரீஸ் தானே, இதுக்கு ஏன் இவன் ஓவரா பேசுகிறான்? அஃப்கோர்ஸ் இது சீரீஸ் தான். இட்ஸ் அ ஒர்க் ஆஃப் ஃபிக்ஷன், ஐ நோ. பட் at the end of the day, what I believe is each and every cinema or each and every series is a reflection of a human being's life. வாழ்க்கையில் நடக்கிறது தான் சினிமாவில் வந்து அதை பிரதிபலிக்கிறாங்க. ஸோ தட் இஸ் how I see it. எனக்கும் பொண்ணு இருக்கா. நான் அடிக்கடி இந்த ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு அவகிட்ட சொல்லிட்டு இருப்பேன். இப்போ நானே என்னை திரும்ப கேட்டுட்ருக்கேன். Are we teaching enough self-love and enough self-esteem to our children? I think if you are a parent, I personally recommend that you should watch this series. இதை பார்த்து நம்ம மாறுவோமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் இந்த ஒரு சீரீஸ் வில் ஸ்டார்ட் த டிஸ்கஷன் about how to deal with issues when your children has this type of issues. May God forbid none of the children should have these issues. But நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம ஓப்பனாக பேசுவோம், பெரியவங்ககிட்ட பேசுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவோம், ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணுவோம். பட் எவ்ரி பேரண்ட் கேன் டூ தட். பட் ஹவு மெனி சில்ட்ரன் ஹேஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி to open up and speak to their parents? And even if they do that, how open are we as parents to have this discussion with our children? So I will leave you guys with that thought. And naleki I will post another video about Veeradhira Suran review in my 1% channel, and I will tell you how my channel is different from all the others. Until then, signing off. This is Sundar. Thank you.